வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முயற்சி பண்ணியும் சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒரு சில நேரங்களில் ரொம்ப அழட்டிக்காமல் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது. ஏங்க, எதனால் இருக்கும்? நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில சமயங்களில் வெற்றியும் பல சமயங்களில் தோல்வியும் அடையுது. ஏன்? ஒரு ஏழை பையன், சின்ன பையன், டெய்லி ப்ரெட்டு கொண்டு போய் ஊரில் விற்றுட்டு வந்து தான் அவனுக்கு வருமானமே. அதான் அவனுடைய தொழில். தினமும் போயிட்டுருக்கான். கொஞ்சம் விற்குது, கொஞ்சம் விற்கலை. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளில் பாருங்கள், ஒரு ப்ரெட்டு கூட விற்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பாதி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒன்று கூட வியாபாரம் ஆகலை. அவனுக்கு வெயில், அலுப்பு, தாகம், பசி, எத்தனையோ பிரச்சனைகள். அப்போது ஒரு லேடி அவனை பார்க்குறாங்க, ஒரு பெண்மணி. அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க, தம்பி, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, உன்னை பார்த்தா ரொம்ப களைச்சி போன மாதிரி தெரியுது, இதுக்கு மேலே விற்கும்னு எனக்கு தோணலை, நீ பேசாமல் வீட்டுக்கு போயிடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல். இவன் பாதி நம்பிக்கை விட்டான். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான். சரி, இன்னும் ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறான். கொஞ்ச தூரம் போனோடனே இந்த சம்பாஷணை பார்த்துட்டு இருந்த வேற ஒரு ஆள் வந்து, அந்த அம்மா தான் சொன்னாங்கல்லப்பா, நீ களைப்பாக இருக்க, போயிரு வீட்டுக்குன்னு, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, இன்னைக்கு அவ்வளோதான், நோ சேல்ஸ், நீ போ வீட்டுக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்க. இப்போ அவன் முழுசாகவே நம்பிக்கையை விட்டுட்டான். முதல்ல பாதி நம்பிக்கை விட்டான், இப்போ முழு நம்பிக்கையை விட்டுட்டான். இப்போ என்ன பண்ணுறான், சே இன்றைக்கி நமக்கு ஒரு பேட் டே, பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். வீட்டுக்கு திரும்பிட்டான். இவன் வீட்டுக்கு திரும்பி கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தர் காரில் வேகமாக வந்து, இந்த சம்பாஷணை நடந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல நிறுத்தி கேட்குறாரு, ஒரு பையன் ப்ரெட்டு விற்றுட்டு வருவானே, அவன் எங்கே, அவனை தான் தேடிட்டு இருக்கேன், அவன் கிடைக்க மாட்டேங்கிறான், இன்றைக்கி என்னுடைய ஹோமில் இருக்க எல்லாருக்கும் ப்ரெட்டு வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், அதனால் எல்லா ப்ரெட்டையும் நானே வாங்க போகிறேன் அப்படின்னு அவர் கேட்குறார். கொடுமை பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இவன் தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பண்ணியிருந்தான்னு சொன்னால் பூராமே விற்றுருக்கும். அந்த முயற்சி எப்போ கைவிடணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த நாள் முடிகிற நேரத்தில் பண்ணணும். சரி, இருட்ட போகுது, இனிமேல் ப்ரெட்டு வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பேட் லக் பேட் டேன்னு வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2 பேர் பேச்சை கேட்டு இவன் திரும்பினதுனால மொத்த ப்ரெட்டும் விற்கிற ஒரு அருமையான வாய்ப்பை இழந்துட்டான். அந்த ப்ரெட்டு விற்கிறவன் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் தான். எந்த வேலை எடுத்தாலும் பாதியில் நாம் சோர்ந்து போயிடுறோம், மீதியில் நம்மளை சோர்ந்து போகிறதுக்கு சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நண்பர்கள், உறவினர்கள், வெல்விஷர்கள், நலம் நாடிகள் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் சரியாக வராதுப்பா, இந்த தொழிலெலாம் நடக்குங்கிற அப்படிம்பாங்க. ஆமாம், நீ பண்ணி கிழிச்ச அப்படிம்பாங்க. இப்படி எத்தனையோ சொல்லி அதுக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது, நல்லா கவனிங்க, ஊரார் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் யோசனைகளுக்கும் அந்த அவர்கள் சொல்லும் அந்த தேவையில்லாத அந்த வார்த்தைகளுக்கு எப்போ நம்ம செவி சாய்க்கிறோமோ அப்போ நம்ம வெற்றி அடைய முடியாது. தலை சாய்த்தே ஆக வேண்டும், தலை குனிந்தே ஆக வேண்டும். அதான் அந்த ப்ரெட்டு விற்கிற பையன் நமக்கு சொல்லித்தர பாடம். சொந்தமாக முடிவெடுங்க, ஆலோசனைகள் கேளுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சந்தோஷ் சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.